இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். துலாம் ராசி நேயர்களேன்னு ஒரு 2024 ஆரம்பத்துல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நடந்ததா? அதாவது பாசிட்டிவ் நடக்கல, நெகட்டிவ் நடந்தது. அப்புறம் உழைக்கலாம் காசே கிடையாது. அப்புறம் நான் ராசி ஏதாவது பலனாகுது அதெல்லாம் கிடையாது, ஒன்றும்லாம் கிடையாது, சாத்தியம்லாம் கிடையாது. சூப்பராக செஞ்சுது. அப்படிதான் சொன்னாங்க, ஓஹோ இருக்கு ஆஹான்னு இருக்குன்னு. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி தெரியல. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் பார்த்து போயினே இருக்க வேண்டியதான். அடுத்தவங்க சொல்கிறதுலாம் நம்ம நம்பிக்கை இல்லை. ராசி பலன் படி நிறைய அமோகமாக நடந்தது எனக்கு. ராசி பலன் வச்சு அவங்க வந்து ஜோதிடம் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். மக்களை பிரைவன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இது இந்த ராசி பலனெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறது சில பேருக்கு ஏதோ திடீர்னு காக்காவுக்கு தர பணம்பழங்கிற மாதிரி தான். நம்ம கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் தமிழ்மாறன். கடந்த 2024ஆம் ஆண்டு ராசி பலன் பார்த்த பல நபர்கள் இருக்காங்க, நம்பில் கூட. அந்த ராசி பலன் இந்த 2014 எந்த அளவுக்கு பலித்தது, ராசி பலன் மீது நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றதையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இது கிங் டிவி, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எங்கள் ராசிக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் உழைக்கலாம் காசே கிடையாது. அப்புறம் ராசி ஏதாவது பலனாகுது அதெல்லாம் கிடையாது, ஒன்றும்லாம் கிடையாது, சாத்தியம்லாம் கிடையாது. இந்த 2024 உங்கள் ராசி பலன் நல்ல வேலை செஞ்சுதா? சூப்பராக செஞ்சுது. நிஜமா? ரெஜமா. நீங்கள் என்ன ராசி? துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களேன்னு ஒரு 2024 ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நடந்ததா? அதாவது பாசிட்டிவ் நடக்கல, நெகட்டிவ் நடந்தது. போன வருஷம் எதுவுமே சிறப்பாக இல்லை. நாட்டு மக்கள் ரொம்ப அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தான் இருந்தாங்க. ராசி என்ன ராசி? என்னோட ராசி மேஷ ராசி. மேஷ ராசி. 2024 மேஷ ராசி பலன்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அப்படிதான் சொன்னாங்க, ஓஹோ இருக்கு ஆஹான்னு இருக்குன்னு. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி தெரியல. பட் எது நடந்தாலும் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம ஜஸ்ட் ஃபாலோ த ஃப்ளோ மாதிரி போய்கிட்டே இருந்துட்டோம். ராசி பலன் படி நிறைய அமோகமாக நடந்தது எனக்கு. ஜாதகம் பார்த்தோம். ஜாதகம் பார்த்தபோது காலில் அடிப்படுன்னு சொன்னாங்க. அது நடந்தது. அது வண்டியில் டூலர் போகும்போது கார்காரன் இடிப்பாங்க. நான் அது நம்பிக்கை இல்லை, ஆனால் இருந்தாலும் அது நடந்தது. ஆமாம், அவங்க வந்தவங்க சரக்கு போட்டு அடிச்சாங்க, இடிச்சாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன நடந்தது? ப்ளஸ் என்ன நடந்ததா? அதே மாதிரி ப்ளஸ் அது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நடக்கும், இந்த மாற்றம்லாம் வரும், ஒவ்வொன்று போவீங்க அப்படிலாம் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் வருஷம் இந்த ஜனவரி 1 பிறந்ததான் உனக்கு மாற்றங்கள் தெரியும்னு சொன்னாங்க. மற்றபடி எனக்கு எதுவும் ஒன்றும் தெரியல. எல்லாருமே ராசி பலனை பார்த்து நடக்கிறவங்கலாம் எனக்கு நான் எப்பயுமே என்னுடைய ராசி ஒரு சில நேரத்தில் நானும் படிப்பேன். டெய்லி பேப்பர் படிப்பேன், தினத்தந்தியை படிப்பேன். மேஷ ராசி நல்லா இருக்குது அப்படி இப்படி நானும் படிக்கிற ஆள் தான், நானும் போகிற ஆள் தான். ஒரு சிலதெல்லாம் சாத்தியமாகும், ஒரு சிலதெல்லாம் சாத்தியமாகுது. அதாவது எப்படின்னாக்கா, நம்ம ஜாதகன்றது ஒத்தையார் அட்டையா மாதிரி தான். ஒன்று நடக்கும், ஒன்று நடக்காது, அவ்வளோதான். இதுதான் அதில் உண்மையிலேயே நடந்து போச்சுன்னு வச்சுக்கோ, இறைவனே இருக்க மாட்டார். என்ன சொன்னாங்க, என்ன நடந்தது? என்ன சொன்னாங்க, ராசி பற்றியெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் கடவுளை நம்புறோம். ஓகே, கடவுளை நம்புனா வை காட்டினாங்க, சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் நான் பார்க்குறதில்ல சார், அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ராசி பிரகாரமாக நல்லா போச்சா? இல்லை சார், அதான் சொல்கிறேன். நெருக்கடி வருமானம் நம்ம தேடுறோம், பொருள் தேடுறோம். ஆனால் அது நம்ம தேவையை மீறி செலவாகும் போது நம்மளால் ஈடுகட்ட முடியல. அது ஒரு வியாபாரம் தான் சார், என்னை பொறுத்தவரை. ராசி பலன் வச்சு அவங்க ஜோதிடம் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். மக்களை பிரைவன்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. ராசி பலனை பார்த்துட்டு வீட்டில் உட்காந்தாலும் ஒன்றும் கிடைக்காது. அவங்க அவங்களுடைய தொழில் அதை அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ராசியை பற்றி எல்லாருமே துவைப்பாங்க. அப்போ ஒரே ராசியில் அத்தனை பேர் வீட்டில் உட்காந்தா வந்துடுமா? அது அவங்களுடைய தொழில். அவங்க அதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. இதில் மக்கள் மூட நம்பிக்கையின் பின்னால் போகாமல் இருந்தால் நல்லது. இல்லை, ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, இந்த வருஷம் நீங்கள் எம்எல்ஏ ஆகுது உறுதி, இந்த வருஷம் வீடு வாங்கிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொன்னாங்க? நிறைய சொன்னாங்க, ஆனால் பாசிட்டிவ் எதுவும் நடக்கல, நெகட்டிவ் தான் நடந்தது. அதாவது பாசிட்டிவ் சொன்னாங்க, நடக்காததுனால ஞாபகம் இல்லை. நெகட்டிவ் என்ன சொன்னாங்க? நெகட்டிவ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய பிரச்சனை வரும், ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. வந்தது. பொருளாதார ரீதியாக நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டீங்களா, இல்லை மன உளைச்சல் மாதிரி? மன உளைச்சல் தான். பொருளாதாரம் கூட அவ்வளோ ஆகலை, மன உளைச்சல் ரொம்ப அதிகம். ஃபேமிலிக்குள்ள
ஸோ அப்போ ராசி பலன் சொன்னா ஓரளவுக்கு அது நடக்குது இல்ல? நடக்குது. முழுக்க முழுக்க ராசி பலனை மட்டுமே பாக்குற மக்களும் இருக்காங்க. பார்த்துட்டு நீங்க வேலைக்கு கூட போய் நான் வீட்டுல உட்காந்தா போதும், அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா நம்ம இது பண்ணலாம். என்னோட ராசி மீனம், உங்க ராசி என்ன ராசி? எனக்கு வந்து எங்கள் ராசியில் எங்கள் ஒய்ஃபு தான் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது. உழைப்பு தான் உயர்வு தரும். அது வந்து சில மனசுக்கு ஆறுதலாக சொல்லுவாங்க, அவ்வளவுதான். 6 ராசிக்கு நல்லா இருக்கும்பா, 6 ராசிக்கு கெட்டு போச்சும்பா. அவன் கெட்டு போனவன்லாம் ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் மாதிரியாக சுற்றிட்டு இருப்பான். நம்புறவங்க நம்புறவங்க, நம்பாதவங்க நம்பாதவங்க இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அது ஒன்றும் இல்லை. ராசி பலன் பார்த்தாலும் கூட உழைப்பும் ஒரு பக்கம் பெரும்பங்கு இருக்கு. நான் உழைப்பை நம்புகிறேன், அவ்வளோதான். என்ன நம்புகிறேன், என் உழைப்பை நம்புகிறேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து இது மாதிரி 2024 வந்து இட் வாஸ் a great year. அது எப்படி போச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க. அது நல்லா பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் இந்த கடைகள்லாம் பார்த்து நிறைய அபிவிருத்தியா இருந்தது. அபிவிருத்தினா தெரியும். ஆமா ஆமா, நிறைய உற்பத்தி அதிகமாயிருக்கு, வியாபாரம் நல்லா வியாபாரம் நிறைய இட் இஸ் இம்ப்ரூவ்டு. ஸோ வெரி நைஸ்லி இப்போ ஷாப்பிங், பர்ச்சேஸ், இது தொழில் முன்னேற்றங்கள், ஹோட்டல்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக நடந்தன. இதுதான் 2024ல ஒரு ராசி பலன். உங்களுடைய ராசி என்ன? ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். ரொம்ப அமோகமா இருந்தது. திருப்பதிக்கெல்லாம் கூட நான் போயிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ராசி பலனுக்கான இந்த பலன்ல இதெல்லாம் எனக்கு நடந்தது இல்ல இது நடக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நன்றாக நடக்க போகிறது. அதுக்கு உண்டானதான அறிகுறிகள் நன்றாக தெரிகிறது. எனக்கு இந்த கல்கட்டா போனது, திருப்பதி போனது, வேற சில வாய்ப்புகள். ஒருத்தர் எனக்கு ஹெல்ப்பே பண்ணார், வாலண்டியரா வந்து ரொம்ப நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தது. ஸோ எனக்கு வந்து குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இரண்டும் சேர்ந்து நடந்த ஒரு பலன் கிடைத்தது ரிஷபராசிக்கு, ரோகிணி நட்சத்திரத்திற்கு. இது ஒரு குறிப்பிடத்தக்கது ஜோதிடப்படி. எங்க நேயர்களுக்கு, ராசி பலன் பார்க்குற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல விஷயம் நடந்தா ஓகே, கெட்ட விஷயம் நடந்தாலும் நெகட்டிவும் நடக்குது, எனக்கு நடந்தது. நடந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு அதுலேருந்து ரொம்ப அதிலே டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் அதுலேருந்து வெளியே வரணும். நம்மளுக்கு வந்து தொழில்னு பார்த்தா எனக்கு வந்து ஸ்டேரிங் தான், வாகனம் தான். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் பார்த்து போயினே இருக்க வேண்டியது தான். அடுத்தவங்க சொல்கிறதுலாம் நம்ம நம்பிக்கை இல்லை. நம்ம கையில் நம்ம வாழ்க்கை, நம்ம சம்பாதிக்கணுமா, சாப்பிட்றோமா, வீட்டில் என்ன கவனிக்கணுமா, பார்த்து போய்கினே இருக்க வேண்டியது தான். அடுத்த சொல்கிறத நம்ம நம்பவே கூடாது. எல்லாமே நம்ம வந்து இந்த ராசி பலனை பார்க்காம யாருமே நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. வேலை செய்யுங்க, வேலைக்கு போங்க, அன்றாடம் வேலை செய்யுங்க, குடும்பத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், எல்லாத்தையும் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், சொந்தக்கார உறவினரெல்லாம் பாருங்கள். நாளைக்கு உங்களுடைய ராசி பலனை பார்த்துட்டு உங்களை உறவினரோ சொந்தக்காரோ உங்கள் அண்ணன் தம்பி யாரும் வரப்போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அதுதான் அவங்களுடைய மூட நம்பிக்கை வந்து இவங்க வியாபாரமாக பயன்படுத்திக்கிறாங்க. மக்கள் அதை நம்பாமல் என்னன்னு சொல்கிற ஒரு தெளிவோடு இருந்தாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இது வந்து இந்த ராசி பலனெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது வந்து சில பேருக்கு ஏதோ திடீர்னு வந்து காக்கா உட்கார பணம்பழங்கிற மாதிரி தான். சரி, இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, என்ன நடந்தாலும் நம்மளோட உழைப்பு தான், என்ன சொன்னாலும் நம்ம நடக்கிறதுன்றீங்க. ராசி பலன் பார்க்குறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? ராசி பலன் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு அது வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு அது ஒத்து வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபாலோ தட். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.